ஒன்றிய அரசு உடனடியாக நீட் தேர்வை ரத்து செய்யவில்லை என்றால் நாடு முழுவதும் பல்வேறு கட்ட போராட்டங்களை இளைஞர் காங்கிரஸ் முன்னெடுக்கும் என தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் கமிட்டி முதன்மை துணைத் தலைவர் தினேஷ் எச்சரித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் கமிட்டி முதன்மை துணைத் தலைவர் தினேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் கமிட்டி மேல்நிலை பொறுப்பாளர் பிந்தியா பானர்ஜி, தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஜோஸ்வா ஜெரால்ட், தேசிய செயலாளர் சிந்துஜா, மாநில துணைத் தலைவர் கிருத்திகா, மாநில செயலாளர் தனசேகர், இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் ஆனந்த் பாபு, நவ்ஷாத், வருண், தீபக், சதாம் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடுவதற்காக தடுப்புகளை தாண்டி எகிரி குதித்து ஆளுநர் மாளிகையை நோக்கி செல்ல முயன்றனர். அப்போது அவர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்தனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய தினேஷ், நீட் தேர்வால் தொடர்ந்து ஏழை எளிய மாணவர்கள் வஞ்சிக்கப்படுவதாகவும் ஒவ்வொரு ஆண்டும் குளறுபடி நடைபெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த குளறுபடிக்கெல்லாம் பொறுப்பேற்றுக் கொண்டு பிரதமர் மோடியும் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினார். நரேந்திர மோடி அரசு செய்து வரும் இந்த போலியான நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் சார்பாக இன்று எதிர்ப்பு பேரணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக இளைஞர் காங்கிரஸ் மற்றும் காங்கிரசின் கோரிக்கை நீட் தேர்வை தடுப்பது மட்டுமல்ல, இந்த முறைகேட்டுக்கு எதிராக முறைகேட்டுக்கு உடந்தையாக செயல்பட்ட கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதே எங்களோட ஒரே கோரிக்கை.